அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எந்த ஒரு ரெசிபியோ இல்லை ட்ராவல் விலாகோ ஆர்கனைசிங்கோ கிடையாதுங்க. ஆனால் அதை தாண்டி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? காலையிலேயே பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிப்பேங்க. எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே செஞ்சு ஆற வச்சு பேக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். ஒரு 1.5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இதுதான் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. சமைக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுமே வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. இப்போ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபேனுக்கு அடியில் தான் பார்த்திங்கன்னா இந்த சமைச்ச பாத்திரம்லாம் வச்சு ஆற வைப்போம்ல, அதனால் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மூடி கவுண்டர் டாப் மேலே வச்சுடுவேன். காலையில் நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் இந்த மாதிரி தாங்க இருக்கும். எவ்வளோ கேவலமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கும். பார்த்தாலே தெரிகிறதா? அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு சீக்கிரமாக சமைக்கணுமே, கரெக்ட் டைமில் முடிச்சிடணுமே, கரெக்ட் டைமில் அவருக்கு கட்டி கொடுத்து அனுப்பிடணுமே அப்படின்னு தாங்க மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். மற்றபடி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் தோணவே தோணாதுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருந்த அந்த சமையல் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு நம்ம இந்த உப்பு டப்பா, மசாலா டப்பா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுருப்போம். கரெக்டாக மூடி போடாமல் வச்சுருப்போம். அதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல சரியாக வச்சுட்டு கரெக்டாக அதனுடைய மூடியெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுடுவேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கையோடு இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, இந்த வெசல் வாஷ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ண மாட்டேங்க. இந்த 2 வேலை மட்டும் பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா 5:30 மணி தானே ஆகுது. இப்போ படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிடுவேன். ஏன்னா இப்போ ஒரு வேளை நம்ம கையோடு நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மதியத்துக்கு மேலே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக கிராங்கியாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரியாக டல்லாக இருக்கும், சோர்வாக இருக்கும், தூக்கம் வர மாதிரியே இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா பகலில் தூங்குறது சுத்தமாக பிடிக்காதுங்க. அதனால் 5:30 மணிக்கே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கிளம்பி போன பின்னாடி இந்த பாத்திரம் எடுத்து வைக்கிறது, மசாலா டப்பா மூடி போட்டு கரெக்டாக வைக்கிறது, இதை மட்டும் பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவேன். தூங்கி 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவேங்க. அதை தாண்டி லேட் பண்ண மாட்டேன். 7 மணிக்கெலாம் கரெக்டாக முழிப்பு வந்துடும். 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு பாய் தலைக்கணிலாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவேன். நான் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் துணி துவைச்சிடுவேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற நாள் தான். அதுவுமே காலையிலே மிஷின் போட்டு விட்டுருவேன். ஏன்னா காலையிலேயே பைப்லைன் தான் எங்கள் வீட்டில், போர்வெல் கிடையாது. ஸோ தண்ணி வரும்போதே பார்த்திங்கன்னா மிஷினில் துணி போட்டு விட்டுடணும். அப்புறம் துவைச்சிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் தண்ணி பற்றாமல் போயிடுவோங்க. ஸோ தண்ணி வரும்போதே பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டு விட்டுட்டு மிஷின்லேயும் துணி போட்டு விட்டுருவேன். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் மிஷினில் துணி போடலை, துணி துவைக்கிற நாள் இல்லை அப்படின்னு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கையோட பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுவேங்க. காலையிலே இந்த வேலையை பார்த்துட்டோன்னா பாத்ரூமும் நல்லா க்ளீனான மாதிரி இருக்கும். நம்மளையும் காலையிலே குளிச்சுட்டா ரொம்ப நல்லது. அந்த வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் கையோட. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் குளிக்கலை, கொஞ்சம் லேட்டாக தான் குளிப்பேன். ஏன்னா துணி துவைச்சிட்ருக்கேன்ல, மிஷினில் துணி போட்டு விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் சோப்பு தண்ணி போட்டோ இல்லை ஈர துணியை வச்சோ நான் க்ளீன் பண்ண மாட்டேங்க. வெறும் ஒரு கிளாத்தை வச்சு ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் குப்பையில் போட்டுடுவேன். அப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணி தான் குடிப்பேன், கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி தான் குடிப்பேன். அதனால் ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டேங்க. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஆனால் 8 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா மோட்ரு போட்டிருக்கோம்ல, அடிக்கடி போயிட்டு மேலே செக் பண்ணிகிட்டே வரணுங்க. ஏன்னா தண்ணி மெலிசாக வரணும். சில நேரத்தில் தண்ணி மெலிசாக வரும், சில நேரத்தில் ஃபாஸ்ட்டாக வரும், சில நேரத்தில் வரவே வராது. அதனால் நம்ம மோட்ரு போட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அதனால் மோட்ரு போட்டு மேலே போயிட்டு செக் பண்ணிவிட்டு வருவாங்க. அதுவே ஒரு 5-6 வாட்டி போயிட்டு வருவேன். அதனால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே ஹஸ்பண்டுக்கு உளுந்து இட்லி ஒரு 2 தோசை கட்டி கொடுத்து அனுப்பியிருந்தேன். அதில் ஒரு 4 இட்லி இருந்தது. அந்த 4 இட்லி உளுந்து இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கையோட இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும்ல, அதையெல்லாம் எடுத்து கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சுட்டு வீடையும் பார்த்திங்கன்னா பெருக்கி வச்சுட்டேன். துடைக்கல, பெருக்கி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் ஆகிடுச்சுங்க.
இதுவே நம்ம வந்து மிஷினில் துணி போடாத அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் மோட்ரு போட்டுட்டு மேலே போய் நின்றுடுவேன். அந்த டேங்க் ரொம்ப வழிஞ்ச பின்னாடி கீழே வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆனால் துணி போடுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கீழேயும் ஒரு பார்வை பார்த்துட்டே இருக்கணும், அலசிட்டு இருக்கணும். மேலேயும் பார்த்திங்கன்னா மோட்ரு ஓடுதா, மோட்ரு தண்ணி வருதா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 வாட்டியாவது துணி துவைக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வருவேங்க. அன்றைக்கி செம்ம டயர்டாயிடும் எனக்கு உண்மையாலுமே காலையிலேயே. இப்போ பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அலசிட்டு ஒரு 2 வாட்டி ட்ரையரில் போட்டு துணியை எடுத்துட்டேங்க. இப்போ அண்ணன் கூட ஃபுல்லாக துணி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாடியில் காய வைக்கணும். மோட்டரும் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மெலிசாக வந்துட்டு இருந்தது, ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்தது. அதனால் மோட்டரும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே போயிட்டு துணியை காய வைக்கலாம். இந்த வீடியோவில் எதுக்காக நான் வேலை செய்கிறத மட்டும் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து காலைல 8 மணிக்கே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன், ஆனால் அப்புறம் இருக்க வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வச்சுட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் அப்படி கிடையாதுங்க, டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பேன் நாள் ஃபுல்லாக. ஆனால் இப்போல்லாம் அப்படி முடியறதில்ல, க்ளீனிங் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் நம்ம இருக்கிறது கிடையாது. ஆனால் அது அப்படியே தொடர்ந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து நல்லா க்ளீனாக வச்சுருப்போம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காக்கா கூட எட்டி பார்க்காதுங்க. இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வீடு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம மனசும் மைண்டும் சொல்லிகிட்டே இருக்கும், வீடு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு உட்காரு, ஃபோன் பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நம்ம மனசும் சரி மைண்டும் சரி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பேச்சை நம்ம கேட்காம நம்மளுடைய சோம்பேறித்தனம் அதையும் முந்திக்கிட்டு போய் உட்காந்து பாரு, உட்காரு, ஃபோன் பாரு அப்படின்னு சொல்லும். அது பேச்சை கேட்டுட்டு நம்ம விட்டுடுவோம். நம்ம ஃபோன் பார்த்துட்டே உட்காருவோம். ஃபோன் பார்க்குறது மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்டர்பே நம்ம வேலையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஸ்டாப்பில் நின்றுடுதுங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா டிவி பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிவியை ஓட விட்டுட்டு அந்த சவுண்டுலேயே அவங்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவியை சுத்தமாக பார்க்குறதில்ல, அந்த பக்கமே போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறோம். அந்த கையிலேயே அந்த ஃபோன் இருக்கணும், அப்படி இப்படி கூட வைக்கிறது கிடையாது. கையில் வச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே இருந்தோன்னா அடுத்தடுத்து ரீல்ஸு, ஷார்ட்ஸு, வீடியோ அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே வரிசையில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்து எதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு போக மாட்டேங்குது. அப்படியே அதுலேயே நம்ம மூழ்கி போயிடுறோங்க. சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன வேலை இருக்குது அப்படின்றதையே நம்ம மறந்து போயிடுறோம். அப்படியே நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது, அப்படியே உட்காந்துடுறோம். ஆனால் இது ஒரு நாள்லாம் பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நாள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை அவ்வளோ சுத்தமாக கண்ணாடி மாதிரி வச்சுருப்போம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காக்கா கூட எட்டி பார்க்காதுங்க. ஆனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அப்படியே மறந்து நம்ம சோம்பேறித்தனத்தால் நம்ம உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கெஸ்ட்டு வருது, இல்லை ஊர்லேயே இருக்க ரிலேஷன்ஸ் வருது. அப்படியே ரிலேஷன்ஸ் வரலைன்னா கூட இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாசலோடு நின்று பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு பார்த்து உள்ளே வந்து பேசிட்டு போடுவாங்க. நம்ம அவங்கள தடுக்க முயற்சி பண்ணாலும் அப்படியே உள்ளே வந்து பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க போன பின்னாடி நம்மளுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குங்க. ஐயோ இவங்க யார்கிட்ட போய் சொல்ல போகிறாங்களோ, மற்ற நாள்லாம் நல்லா இருக்குமே, அப்போல்லாம் வராமல் இன்றைக்கி வந்து போயிருக்காங்களே, என்ன நினைப்பாங்க, நம்ம அவங்ககிட்ட என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கோம், அதெல்லாம் பொய்யா நினைக்க மாட்டாங்களா, நம்மளை இந்த பொண்ணு இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா, ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்களே, தெரு ஃபுல்லாக சொல்லுவாங்களே அப்படின்ட்டு அந்த கில்ட்டே நம்மளை கொண்டு போட்டுருவோங்க. அதனால கொஞ்சம் நேரம் இதுக்கு பெட்ரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் நம்ம ஆசைகளை நம்ம சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஆக மொத்தத்தில் நம்மள பல பேர் பார்த்திங்கன்னா காலையிலேயே பார்த்திங்கன்னா இந்த சமையல் வேலையை முடிச்சிடுறோம். மற்ற வேலைகளை தான் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம தானே வீட்டில் இருக்க போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாள் ஃபுல்லாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுதுங்க. ஆனால் நாள் ஃபுல்லாக இருக்கிற அந்த மைண்டை விட்டுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் இல்லை 10 மணி வரைக்கும் அப்படின்ட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 11 மணி வரைக்கும் அப்படின்ட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, நம்ம குளிக்கிறது, வீடு பெருக்கிறது, வீடு மாப் போகிறது, இந்த எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகளை ஒரு 11 மணி வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாங்க, நமக்கான நாளாக இருக்கும்.
நம்ம வேலை பார்க்காம அப்படியே வச்சுட்டு நம்ம ஃபோன் பார்த்தாலோ இல்லை சும்மா உட்காந்துட்டு இருந்தாலோ பேசிகிட்டு இருந்தாலோ நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலை இருக்குது அப்படின்ட்டு ஒரு டிஸ்டர்ப் நமக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். சுத்தமாக நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது, ஒரு மனநிறைவாக என்ஜாய் பண்ண முடியாது. அதை விட்டுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு நம்ம செஞ்சுட்டு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமேட்டு நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாங்க அந்த நாள் ஃபுல்லாக. இந்த மாதிரி ஒரு 11 மணி வரைக்கும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தில் மற்ற டைமில் நமக்கான டைம் தானே, ஒரு ஈவினிங் 4 வரைக்கும் நமக்கான நேரம்தான். வாரத்தில் ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கான நாளாக எடுத்துக்கோங்க. மற்ற வேலையெல்லாம் வீட்டில் எதுவுமே பார்க்க தேவையில்லை. வீட்டு வேலையை 11 மணி வரைக்கும் முடிச்சிடுறீங்கள, அப்புறம் ஜாலியாக உட்காந்து ஃபோன் பேசுகிறது, ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, பெட்டு மேலே நல்லா படுத்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தூங்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு 3 நாள். மற்ற 4 நாள் இருக்குல்ல, அந்த 4 நாளில் பார்த்திங்கன்னா நம்மள பல பேருக்கு டெய்லரிங் தெரியும், டிராயிங் தெரியும், எம்ப்ராய்டரிங் தெரியும், ஆரி ஒர்க் தெரியும், அப்புறமேட்டு கிராஃப்ட் ஒர்க் தெரியும், கூட பின்னுறது தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா டைமே கிடைக்கிறதில்ல, வீட்டு வேலையே சரியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம தாங்க அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டோம். ஆனால் இந்த 4 நாள் இருக்குது பார்த்திங்களா, நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை நம்ம அதிகப்படுத்தணுங்க. நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் நம்ம வேலை கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஏதோ சாதித்த மாதிரியும் ஃபீலிங் இருக்குங்க. அதை தாண்டி நீங்கள் விட்டு அடிக்கடி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு 11 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் உங்கள் வேலையை முடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை படமாக வரையலாம். உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்களே ஆரி ஒர்க் பண்ணலாம், சாரீக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணலாம், கூட பின்னி வைக்கலாம், கூட பின்னி விற்கலாம், நிறைய நம்ம யோசிக்கலாங்க. நம்ம மைண்டுக்கும் நல்ல ஒரு வேலையை கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உடம்பு ஃப்ரீயாக இருந்தால் தானே நம்ம மைண்டு நல்லா ஃப்ரீயாக நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும். அப்போ வீடு நம்ம ஒரு 4 நாளில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நம்ம என்ன தான் சுத்தமாக வச்சுட்டா இருந்தாலும் அடிக்கடி இந்த ரேக்கு, ஸ்டாண்டு, இந்த அலங்கார பொருட்கள்லாம் பட்டி டிங்கரிங் பார்த்துட்டே இருக்கணுங்க. ஒரு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்போவாச்சும் ஒரு நாள் அது மோசமாக டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி வேலையை இழுத்து விட்டுடும். அதனால் அடிக்கடி அது தொடச்சி வைக்கிறது, நீட்டாக வரிசைப்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வீடு எப்போவுமே பார்க்க அழகாக இருக்குங்க. டக்குன்னு யாராவது வந்தாலும் நம்மளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும், அவங்ககிட்ட நார்மலாக பேசுவோம். இதுவே நம்மளுக்கு வீடு க்ளீனாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வரவங்க கூடயும் நம்மளால் நார்மலாக பேச முடியாது. ஐயோ அதை மறைக்கலாமா, இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே அப்படின்ட்டு தான் தோணிகிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வேலை செய்யுங்க. மற்ற நாள்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகளை அடுத்து ஏதாச்சும் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறது, ஒற்றை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் மற்ற 4 நாளில் பாருங்கள். மற்ற 3 நாள் உங்களுக்கான நாளுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், படுத்து உருளுங்க, எது வேணாலும் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கான நாளில் ஸ்கின் கேர் பண்ணலாம், ஹேர் கேர் பண்ணலாம், முடியை வெட்டி விடலாம். சில நேரத்தில் நம்மளுக்கு நகம் வெட்டக்கூட டைம் இருக்காதுங்க. நம்ம அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கோம்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம சரியாக பிளான் பண்ணி பண்ணாது தான் இதுக்கான காரணம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கானது கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிஸ்டர். எல்லாருமே நானுமே ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.